குருட்டு தலைவர்கள். மக்களுடைய தலைவர்கள் அனைவரும் ஆன்மீக ஞானமற்ற குருடர்களாக உள்ளனர். வாழ்வின் குறிக்கோளை அறியாதவர்களாக உள்ளனர். மக்களும் சரி, அவர்களை வழிநடத்தும் தலைவர்களும் சரி, இரு தரப்பினரும் குருடர்களாக இருந்தால் அதன் விளைவு என்ன? ஒரு குருடன் மற்றொரு குருடனுக்கு சாலையை கடப்பதில் உதவி புரிந்தால் நிச்சயம் அங்கே விபத்து ஏற்படும். ஆயினும் பார்வையுள்ள தலைவனால் நூற்றுக்கணக்கான மக்களை பாதுகாப்பாக வழிநடத்த இயலும். தே பிஷ தந்திரியாம் ஒரு தாம்னி பத்தா. குருட்டு தலைவர்களை பின்பற்றும் குருடர்களும் பௌதிக இயற்கையின் கடினமான கயிறுகளால் இறுக்கமாக கட்டப்பட்டுள்ளனர். அரசியல் தலைவர்கள் வாக்குறுதி அளிக்கின்றனர். எனதருமை மக்களே, நாட்டிற்கு எனது சேவை தேவைப்படுகிறது. உங்களது பொன்னான வாக்குகளை எனக்கு அளித்து என்னை வெற்றி பெறச் செய்யுங்கள். நான் உங்களுக்கு அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி உங்களது பிரச்சனைகளை தீர்க்கிறேன். ஆனால் தாங்கள் இயற்கையின் கடுமையான விதிகளால் கட்டுண்டிருக்கிறோம் என்பதை இந்த தலைவர்கள் அறிவதில்லை. கைகளும் கால்களும் நன்றாக கட்டப்பட்டிருக்கும் போது ஒருவனால் எந்த வேலையும் செய்ய இயலாததைப் போலவே இயற்கையின் விதிகளால் நாம் கட்டுண்டிருக்கும் பொழுது இயற்கையின் சீற்றத்தை எவ்வாறு கட்டுப்படுத்த இயலும்? அது சாத்தியமில்லை. கடும் நிலநடுக்கம் ஏற்படுவதை உங்களால் தடுக்க இயலுமா? இயலாது. இவ்வாறாக இயற்கையின் விதிகளால் கட்டுண்டிருக்கும் தலைவர்களால் உயர்ந்த நோக்கத்தை நோக்கி மக்களை வழிநடத்த இயலாது. வாழ்வின் உயர்ந்த நோக்கம் கிருஷ்ணரே. ஆனால் தலைவர்களோ பௌதிக இயற்கையின் பளபளப்பில் மயங்கியுள்ளனர். அப்படியெனில் நமது பிரச்சனைக்கு தீர்வுதான் என்ன? கிருஷ்ண உணர்வை அடையும் வழி யாது? வாழ்வின் குறிக்கோளை அடைவது எவ்வாறு? அதற்கு பாகவதம் 7:5-32 கூறுகிறது. நைஷாம் மதிஸ்தாவத் உருகிரமாங்கிரும் ஸ்பிருஷத்தேனர்தாபகமோ யத் அர்த்த மகீசாம் பாத ரஜோ பிஷேகம் நிஷ்கிஞ்சனானாம் ந விருணித யாவத். பௌதிக கவலைகளிலிருந்து முற்றிலுமாக விடுபட்டு நிஷ்கிஞ்சனானாம் கிருஷ்ணருக்காக தனது வாழ்வை 100% அர்ப்பணித்த பக்தரின் மகீசாம் பாத தூளியை தலையில் வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு எவருக்கு கிட்டவில்லையோ அவனால் தனது மனதை கிருஷ்ணரது தாமரை திருவடிகளில் பதிக்க இயலாது. அத்தகு உயர்ந்த பக்தரின் கருணையால் கிருஷ்ண உணர்வை அடைய முடியுமே தவிர வேறு எந்த முறையினாலும் அல்ல. ஒருவன் அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவை அணுக வேண்டும். அவரது கருணையினால் கிருஷ்ண உணர்வை பெற முடியும். அவ்வாறு கிருஷ்ண உணர்வில் நுழைந்தவுடன் ஒருவன் ஆன்மீக திருப்தியை அடைகிறான். பௌதிக நிலையிலிருந்து விடுதலை பெறத் தொடங்குகிறான். பிறகு மேன்மேலும் முன்னேறி உயர்ந்த வாழ்வை அடைகிறான். ஹரே கிருஷ்ண நாம மகிமை. ஹரே கிருஷ்ண மகா மந்திரம் எனும் மருந்து ஆயிரக்கணக்கான ஜகாய் மற்றும் மதாய்களை விடுவித்துக் கொண்டிருக்கின்றது. ஹரி ஹரி விபலே ஜன்ம கொனைனு. எனதருமை கிருஷ்ணரே, நான் என் வாழ்வை வெறுமனே வீணடித்து விட்டேன் என நரோத்தம தாஸ் தாகூர் பாடுகிறார். ஏன் மனுஷ்ய ஜென்ம பையா ராதா கிருஷ்ண பாஜியா ஜனியா ஜீன்யா வினாகைனு. ஏனென்றால் கிருஷ்ணரை புரிந்து கொள்ளக்கூடிய மனித பிறவியை நான் பெற்ற போதிலும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் எனது நேரத்தை வீணடித்து விட்டேன். ராதா கிருஷ்ணரின் வழிபாட்டை தவிர மற்ற எல்லாவற்றையும் செய்தேன். எனவே தெரிந்தே விஷத்தை குடித்தேன். ஒருவன் தெரிந்தே விஷம் குடித்தால் அவன் தற்கொலை செய்து கொள்கிறான். அதுபோல் மனித உருவை சரியாக பயன்படுத்தவில்லை எனில் அதுவும் தற்கொலையே. நாம் இப்பிறவியில் கிருஷ்ணரை புரிந்து கொள்ளவில்லை எனில் நாம் தெரிந்தே விஷத்தை குடித்துக் கொண்டிருக்கின்றோம். ஜட வாழ்வு என்பது காட்டு தீ போன்றது. உணவு, உறக்கம், உடலுறவு, பாதுகாப்பு இவையே ஜட வாழ்வின் முதன்மையான ஜடச் செயல்கள் ஆகும். இந்த விஷயத்தில் மட்டுமே நாம் ஈடுபட்டால் நமது இதயம் விஷம் சாப்பிட்டதைப் போல் எப்போதும் கொழுந்துவிட்டு எரியும். அது தெரிந்தே விஷம் சாப்பிட்டதற்கு சமம். எவ்வாறு நாம் குணமடைய முடியும்? முழுமுதற் கடவுள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே உற்ற நண்பன். ஒருவனுடைய நண்பன் தாய், தந்தை, தந்தையின் தந்தை மற்றும் ஜனாதிபதி வரை அனைவரும் குறிப்பிட்ட கால விருந்தாளிகளே. இந்த அறிவு ஏற்றுக்கொள்ளப்படும் போது அமைதி தானாக வந்து சேர்கிறது. அமைதிக்காக நாம் ஒரு நண்பனை தேடிக்கொண்டு இருக்கிறோம். அந்த நண்பன் முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரே. அவருடன் நட்புறவை ஏற்படுத்தி கொண்டால் ஒவ்வொருவரும் உங்களுடைய நண்பனாக இருப்பதை காண்பீர்கள். ஏனென்றால் கடவுள் அனைவருடைய இதயத்திலும் வீற்றிருக்கிறார். கடவுளுடன் நட்புறவை ஏற்படுத்தி கொண்டால் அவர் உள்ளிருந்து உத்தரவிடுவார். அதன்படி நீங்கள் நட்பு முறையில் நடத்தப்படுவீர்கள். காவல்துறை அதிகாரியுடன் நட்பு கொண்டிருந்தால் சில நன்மை அடையலாம். அதே நேரத்தில் ஜனாதிபதியுடன் நட்பு கொண்டிருந்தால் அனைவரும் உங்களின் நண்பர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் எல்லோரும் ஜனாதிபதிக்கு கீழ்ப்பட்டவர்களே. எந்தவோர் அதிகாரியை தமிருந்து ஏதாவது நீங்கள் விரும்பினால் உடனே ஜனாதிபதியை சந்திக்கலாம். அவர் கூறுவார், சரி, இவரை கவனித்து அனுப்பு. எல்லாம் அவராலேயே நிறைவேற்றப்பட்டு விடும். கடவுளோடு நட்புறவை ஏற்படுத்த முயற்சி செய்யுங்கள். அப்போது ஒவ்வொருவரும் உங்கள் நண்பர்களாக இருப்பார்கள். இந்த அருமையான உண்மையை, அதாவது கடவுள் அனைவருடைய நண்பர், அவரே மிக உன்னத உரிமையாளர் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொண்டால் அமைதியை பெறலாம்.
பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம், சைதன்ய சரிதாமிருதம், பிற வேத இலக்கியங்கள், ஏன் இதர மத இலக்கியங்களில் கூட கடவுளே அனைத்திற்கும் உரிமையாளர், கடவுள் மட்டுமே நண்பன் என்ற விளக்கங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இதை புரிந்து கொண்டால் அமைதியடைய முடியும். இதுவே அமைதிக்கான வழிமுறை. வழங்கியவர் தெய்வ திரு ச. பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதர். எனவே ஒரு முறை ஜபிக்கவும். ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாசாதி கௌர பக்த விருந்த. 108 முறை ஜபிக்கவும். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜபிப்போம், ஆனந்தமடைவோம்.